இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். அண்மை செய்தி, கோவை வடக்கு அதிமுக எம்எல்ஏ வீட்டில் ரெய்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ரெய்ட் என தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம். இந்த ரெய்ட் குறித்தான முழு விவரங்கள். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனர் அவர்களது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அம்மன் அர்ஜுனன் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கானது பதியப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் அவரது இல்லத்தில் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோவை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாலை சுமார் 6:30 மணி அளவில் இருந்தே இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட 4 அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கோவை செல்வபுரம் அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இல்லத்தில்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது 2016 மற்றும் 2022 காலகட்டத்தில் கோவை தெற்கு மற்றும் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது வருமானத்திற்கு அதிகமாக 2,75,78,762 ரூபாய் சொத்து சேர்த்துள்ளதாகவும், அசையும் மற்றும் அசையா சொத்துக்களாக வாங்கப்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் தான் இந்த அதிகாலை 6:30 மணி அளவில் இருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அங்கு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது சோதனை மேற்கொண்டு வரக்கூடிய வீட்டில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவருமே அந்த சாலையிலும் குவிய தொடங்கி இருக்கின்றனர். அதே போல அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என்ற வாக்குவாதமும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கோவை செல்வபுரம் அசோக் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் அவர்களது இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பரிமளா. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள்.